எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. If you're new here, என் பேர் இந்து. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் and also a skincare enthusiast. நான் இந்த சேனல்ல மேக்கப் tutorials, review of products and நிறைய ஃபன்னான வீடியோஸ் போடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ரிவ்யூ. இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் என்ன நீங்கள் வாங்கலைனாலும், மாய்ஸ்சரைசர் போடலனாலும் சரி, மேக்கப் பண்ணலனாலும் சரி, பட் சன்ஸ்க்ரீன் வந்து டெய்லி ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சது சன்ஸ்க்ரீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. எல்லாரோட மெயின் கோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் வந்து ஆன்டி ஏஜிங் தான். எப்படியாவது நம்ம வந்து ஏஜிங் ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம். அதனால தான் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். ரிவர்ஸ் ஏஜிங் ப்ராசஸில் ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அது வந்து சன்ஸ்க்ரீன் தான். ஸோ ஆன் தட் நோட், இன்னைக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிற சன்ஸ்க்ரீன் வந்து La Shield Fisco Matte சன்ஸ்க்ரீன். இப்படி தான் இருக்கும் அதோட பேக்கேஜிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் டாக்கிங் அபவுட் த பிராண்ட். இந்த பிராண்ட் பற்றி நான் பேசிடுறேன். இந்த பிராண்ட் பேர் வந்து La Shield Fisco வந்து நிறைய சன்ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியல மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு, பட் அவங்க சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய வெரைட்டிஸில், லைக் நிறைய டெக்ஸ்சர் ஃபார்ம்ஸில், மாய்ஸ்சரைசராகவும் இருக்குது, ஜெல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நிறைய டெக்ஸ்சரில் சன்ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய எஸ்பிஎஃப் ஃபேக்டர், எஸ்பிஎஃப் 30, 15 அண்ட் அந்த மாதிரி நிறைய எஸ்பிஎஃப் ஃபேக்டரில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டடாக இருக்குது. இப்போ நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் நல்ல சன்ஸ்க்ரீன் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டனா கூட அவங்க வந்து இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்லாம் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார்மசிஸ் அண்ட் மெடிக்கல் ஷாப்பில் கூட ஈஸியாக அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அண்ட் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து என்ன பண்ணணும்னா, லைக் நீங்கள் ஒரு க்ரீம் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு ஷீல்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். லைக் ஒரு சன்ஸ்க்ரீன் போட்ட பிறகு நீங்கள் சன்லைட்டில் போனீங்கன்னா அந்த சன்ஸ்க்ரீன் ஷீல்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனால சன்ரேஸ் வந்து உங்கள் ஸ்கின்லேயே அட்டாக் ஆகாது. இப்போ கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் என்ன பண்ணுன்னா, யூவி ரேஸை வந்து நம்ம ஸ்கின் ஏற்றுக்கக்கூடிய ரேஸாக வந்து அது மாற்றிடும். ஒரு தெர்மல் ரியாக்ஷன் வந்து டேக் பிளேஸ் ஆகும் நம்ம ஸ்கின்ல. யூவி ரேஸை எடுத்துட்டு நம்ம ஸ்கின் ஏற்றுக்கக்கூடிய நார்மல் ரேஸாக மாற்றும். ஸோ இந்த ரெண்டு சன்ஸ்க்ரீனில், ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், இந்த ரெண்டு சன்ஸ்க்ரீனில் எது பெஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் தான். ஆப்வியஸ்லி ஹார்ம்ஃபுல்லான சூரியன் கிட்ட இருந்து வர ரேஸ் வந்து நம்ம ஸ்கின் மேலே படாதபடி அது பார்த்துக்குது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், விச் இஸ் அ மேஜர் திங். ஸோ அதுலேயே வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கமிங் பேக் டு நம்ம ப்ராடக்ட் La Shield Fisco Matte சன்ஸ்க்ரீன் ஜெல். ஸோ இப்படி தான் இருக்கும் அதோட பேக்கேஜிங். ஸோ நார்மல் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் வித் ஓப்பன் அண்ட் இதில் வந்து ப்ராடக்ட் வரும். வெரி டீசென்ட், வெரி சொஃபிஸ்டிகேட்டட் பேக்கேஜிங். இவங்களோட கிளைம்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். இந்தியன் மார்க்கெட்லேயே ஒரு நல்ல ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்னா அது இதுதான். இதோட நேம் என்ன, இதோட கிளைம்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. La Shield Fisco Matte சன்ஸ்க்ரீன் ஜெல். இதோட டெக்ஸ்சர் வந்து மேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் அந்த யூஸ்வலாக சன்ஸ்க்ரீன் போடும்போது ஒரு ஒயிட் காஸ்ட், ரொம்ப திக்காக, ரொம்ப ஸ்வெட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை, ஜெல் ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ மேட்னா வந்து கன நேரம் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து La Shield Fisco Matte சன்ஸ்க்ரீன் ஜெல்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துடலாம். இது ஜெல் ஃபார்மேட்டில் இல்லை டெஃபினட்டாக, இது ஒரு க்ரீம் ஃபார்மேட் தான். பட் ஏன் இது ஜெல் சொல்கிறாங்க தெரில, மேபி ஒரு திக்கான ஜெல் சொல்கிறாங்க போல். பட் இது அப்ளை பண்ணும்போது ஒயிட் காஸ்ட் எதுவுமே இல்லை, விச் இஸ் வின். ஏன்னா எப்பவுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறப்போ எல்லாரும் ஒரு ஸ்டெப் பேக் வாங்குறது அந்த ஒயிட் காஸ்ட்னால தான். பட் இது வந்து அந்த ஒயிட் காஸ்ட்டே கொடுக்காது. அண்ட் ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட ஸ்கிப் பண்ணலாம். கிளைம்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது சொல்கிறாங்க 100% ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். நான் சொன்ன மாதிரி இதில் ஜிங்க் ஆக்சைடு இருக்குது 25%. அது வந்து மைக்ரோனைஸ்ட் ஜிங்க் ஆக்சைடு. அண்ட் ஆல்சோ SPF of 50, விச் இஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரெக்வயர்ட் அமௌண்ட். நான் வந்து SPF of 30 கூட சொல்லுவாங்க. பட் ஒரு மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் கிடைக்கணும்னா நான் வந்து எப்போவுமே SPF 50 தான் யூஸ் பண்ண சொல்வேன். எப்பவுமே நீங்கள் சன்ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே SPF ஃபேக்டர் இருக்கும், சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். அண்ட் PA++ வந்து UVA UVB ரேஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ PA++ வந்து UVA-வை குறிக்குது. அண்ட் SPF 50+ வந்து UVB-யை குறிக்குது. அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப் டு 8 hours. அண்ட் யூஸ்வலாக வந்து நம்ம ரொம்ப ஸ்வெட் ஆகும் சன்லைட்லலாம் போனால்.
நான்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லைக் ஐ ஸ்வெட் லைக் அ பிக் பட் ஆனால் அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப் டு 8 hours. ஸோ வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, கெமிக்கல் ஃபில்டர் ஃப்ரீ அண்ட் இட் இஸ் ஆல்சோ டெர்மட்டாலஜிக்கலாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து காமிச்ச மாதிரி. ஸோ இந்த க்ரீம் அண்ட் இதை நீங்கள் வந்து ரப் பண்ணிங்கன்னா, நான் இவ்வளோ வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஒயிட் காஸ்ட் இல்லாமல் நார்மலாக இருக்குது, லைக் லைட்டாக மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. நான் என்னோட மாய்ஸ்சரைசர் வந்து செட்டஃபில் டெய்லி அல்ட்ரா ஹைட்ரேட்டிங் லோஷன். ஸோ இந்த பேக்கேஜிங். ஸோ இதுவும் தான் நான் காம்பினேஷனில் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைசிங், லைக் ரொம்ப க்ளோவியாக ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ அதோட இது யூஸ் பண்ணும்போது எனக்கு மேபி மாய்ஸ்சரைசிங்காக இருந்திருக்கு. பட் இது வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ட்ரைங்கான ஃபார்மேட்லலாம் இல்லை, ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இது வந்து டெஃபினட்டாக ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Free from fragrance. Fragrance is also a great enemy for our skin, especially for sensitive skin. Fragrance வந்து நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உடனே அதோட ரிசல்ட்ஸ் காட்டாது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணதான் அப்படி காட்டும். irritant and non-comedogenic. non-irritantனா இரிட்டேஷன் வராது, அண்ட் non-comedogenic-னா சில சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம போஸ் வந்து கிளாக் பண்ணி இன்னும் ஆக்னி பிம்பிள்ஸ்லாம் வரலாம். ஸோ அதெல்லாம் வராமல் இது வந்து non-comedogenic-ஆக இருக்கிறதுனால இது வந்து நம்ம போஸ் எல்லாம் கிளாக் பண்ணாது, அதனால பிம்பிள்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் ஸோ த கல்ட் ஃபேவரட் வந்து த நியூட்ரிஜினா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன்பிளாக். ஓகே, இது வந்து எல்லாரோட ஃபேவரட். இட்ஸ் பீன் தேர் ஃபார் அ வைல் அண்ட் எவ்ரிபடி, எல்லா பிளாகரும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வெரி அஃபோர்டபுள் டூ. ஸ்மால் பேக்கேஜிங் இஸ் லெஸ் தேன் $200 அண்ட் பிகர் பேக்கேஜிங் வந்து லெஸ் தேன் $500. ஸோ அந்த மாதிரி இருந்தது. நான் இதை தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் கப்புள் ஆஃப் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு எப்பவுமே ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ஜிஸ் மாதிரி வரும். அதாவது அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே ஆர் த நெக்ஸ்ட் டே வந்து எங்கெல்லாம் சன்லைட் ரொம்ப படுமோ அங்கே வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் மாதிரி, லைக் ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலரில் அப்படியே மாறும் அண்ட் தென் வந்து அது ட்ரை ஆகி அப்படியே பீல் ஆகும். ரொம்ப பார்த்தா லைக் ரியல் லைஃப்பில் பார்த்தா தெரியாது, பட் எனக்கு வந்து ஐப்ரோஸ் மேலே, இங்கே நோஸ் கிட்ட, சீக்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருந்தது. அண்ட் இன்னொரு பிராண்ட் நான் வந்து யூஸ் பண்ணேன், அது வந்து லோட்டஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ இல்லை ஒருவேளை நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மேபி அது அலர்ஜிக்காக ஆர் வந்து ஒரு ரியாக்ஷன் மாதிரி க்ரியேட் ஆகலாம். ஸோ அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் சொல்லிட்டு. ஸோ மை ஸ்கின் இஸ் அலர்ஜிக் டு கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஸோ ஃபைனலி ஐ ஃபவுண்ட் திஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் தான். நிறைய பேர் நிறைய பிளாகர்ஸ் ஒரு நிறைய ஸ்கின் கேர் பேஜில் வந்து இதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. So as far as price point is concerned, you get 50 grams of product. So 50 grams of product வந்து 600 rupeesக்கு கிடைக்குது. பட் நீங்கள் நைக்காவில் எப்போவுமே ஆஃபரில் பார்க்கலாம். நான் வாங்கின 2 டைமும் வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். 480 rupees தான். அடிக்கடி ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ 500 rupeesக்குள்ளே வாங்கினேன், லைக் 480, 470 அப்படி வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் டோட்டலி வர்த் இட். ரொம்ப ஒரு கண்டிப்பாக இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாலுமே 3 months or 2 months கிட்ட வரும் டெஃபினட்டாக. ஸோ யா, அண்ட் இது எப்படி யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, லைக் அது சம் ரூல் லைக் 15 to 20 minutes முன்னாடி உங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாதான் அது போகும்போது கரெக்டாக அது ஆக்டிவேட் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுலலாம் அவைலபிளாக இருக்குன்னா நைக்கா அண்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அதோட ப்ரோஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதோட கிளைம்ஸ் தான் அதோட ப்ரோஸே. ஃப்ரீ ஃப்ரம் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் அண்ட் dermatologically டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ it is for all skin types, 8 hours resistance and it's not heavy, ரொம்ப ஹெவியாக இல்லை, ஒயிட் காஸ்ட் இல்லை, ஃப்ரீ ஃப்ரம் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் non-irritant, non-comedogenic. ஸோ நம்ம போஸ் எல்லாம் கிளாக் பண்ணாது, therefore no pimples. ஸோ இதோட கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is a bit oily. எனக்கு மட்டும் இல்லை, நான் இப்போ பார்த்தப்போ ஸோ மோஸ்ட் ஆஃப் தேம் ஃபெல் தட் வே. அண்ட் இன்னொன்று வந்து இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் டைமெத்திகோன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. என்ன பண்ணோன்னா அது ஒரு சிலிக்கானி ஃபீல் கொடுக்கும் நம்ம ஸ்கின் மேலே. சிலிக்கான்ஸ் வந்து நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்டில் பார்ப்போம். சிலிக்கான் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் இட் won't ஒர்க். எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் சிஸ்டிக் ஆக்னி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. உங்களுக்கு ஆக்னி இருக்குது ஆர் இஃப் யூ ஆர் அலர்ஜிக் டு சிலிக்கான், தென் திஸ் இஸ் நாட் த ப்ராடக்ட் யூ ஷுட் கோ ஃபார். வேறு ஏதாவது வேரியன்ட் இருந்தால் அதை ட்ரை பண்ணலாம். So this is the only thing as a drawback I felt. So my personal experience is one of the best sunscreen.
இதை நான் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பிகாஸ் இது ரொம்ப செட் ஆயிடுச்சு எனக்கு. ஐ டோன்ட் கெட் எனி அலர்ஜிஸ். ஸோ I think physical sunscreen is something best for me. Our claims எல்லாமே இது வந்து ஓகே பண்ணிருக்கு. Like so this is my personal experience on La Shield Fisco. Thank you guys for watching. இந்த ரிவ்யூ வந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போ or if you are looking for a sunscreen இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். And இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் the products I've used personally வந்து லைன் அப் ஆயிருக்கு. Make sure you subscribe. நான் இன்னொரு ப்ராடக்ட் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.